அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர், நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம், இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற கேள்வி இப்போது விவாதிக்கப்பட்டு வருது. திமுகவை பொறுத்தவரை இதுவரைக்கும் இல்லாத ஒரு நெருக்கடியாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு பெரிய பிரச்சனையாக திமுகவுக்கு மாறியிருக்கு. இந்த விவகாரத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவுகள் குறித்து திமுக பட்டியலிட்டால் அது நிச்சயமாக ஈடுபடாது. ஏன்னா ஒரு தவறை இன்னொரு தவறை காட்டி சரி கட்டி விட முடியாது. இது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயம் பற்றி பேசப்பட்ட அது பல முக்கிய விஐபிகளை குறிவைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்டவர்கள் தான் கோலோச்சுவார்கள். ஓட்டுக்கு காசு வாங்கியே பழக்கப்பட்ட மக்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய பண ஆதாயத்தை தான் பார்க்குறாங்களே தவிர அதனுடைய பின்னணி என்ன, உண்மை என்ன, இது ஏன் நடக்குது, இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் நம்ம தமிழர்களுடைய ஒரு அவமான சின்னமாக இருக்குது. உழைப்பை விட குறுக்கு வழியில் காசு தேடக்கூடிய மக்கள் இருக்கும் வரைக்கும் நாடு எப்போவுமே திருந்த முடியாது. அதுக்கு கள்ளக்குறிச்சி தான் மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்லலாம். அதனால் திமுகவுக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தல் அவ்வளவு எளிதாக இருக்காது. குறிப்பாக நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் கள்ளக்குறிச்சியில் களம் இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தந்திருக்காங்க. இதை தவிர நடிகர் விஜயுடைய பிறந்த நாளைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. நடிகர் விஜயின் சில திரைப்படங்களுக்கு அதிமுக ஆட்சியின் போது ஆதரவு தரப்பட்டதால் தான், உதவி செய்யப்பட்டதால் தான் வெளியானது அப்படிங்கிறதும் விஜய் ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும். ரஜினியை சிலர் விலைக்கு வாங்கி அரசியலிருந்து ஓட வைத்தது போல நடிகர் விஜயை ஓரம் கட்டவும் முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அப்போலாம் அரசியல் தேவைக்காக அதிமுக அவருக்கு ஆதரவு கரம் நீட்டினாங்க. ஆனால் அரசியல் என்பது வேறு, உதவிகளை வழங்குவது அப்படிங்கிறது வேறுங்கிற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் இருந்ததால் தான் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கவனம் செலுத்த முடியும். ஏன்னா அதிமுக தமிழக வெற்றி கழகத்தின் இடையே கூட்டணி அமையும் பட்சத்தில் யார் முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வி எழும். அதனால் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி தேர்தலில் சாத்தியமில்லை அப்படின்னே தெரியுது. ஒருவேளை 2.5 ஆண்டுகளுக்கு ஒருவர் முதலமைச்சர் அப்படிங்கிற ஃபார்முலா பின்பற்றப்படுமா அப்படிங்கிறதும் பிரச்சனைக்குரியதான். அதனால் நாம் தமிழர் தமிழக வெற்றி கழக கூட்டணி தானா இப்போதைக்கு சாத்தியம் என்றே தெரியுது. தமிழகத்தில் திராவிட இயக்கத்திற்கு மாற்று வேண்டும் அப்படின்னு விரும்பினா மட்டுமே கம்யூனிஸ்டுகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் பாமக ஆகியவை நடிகர் விஜயுடைய பக்கம் சேரக்கூடும். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை ஜாக்கிரதையான வெற்றியே விரும்புகிறாங்க. அதுக்கு திமுக தான் பாதுகாப்பான அடைக்கலம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் கள்ளச்சாராய உயிரிழப்பு நடந்தாலும் மௌனமாக துக்கம் அனுசரிக்கிறாங்க. ரிஸ்க் எடுத்து அரசியல் நடத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை விட மீளத்திற்கு அதிகமாக அச்சப்படுறாங்க. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் பாமக தமிழக வெற்றி கழகம் அமைக்க போகக்கூடிய கூட்டணி ஆட்சி 2026 சட்டப்பேரவை தேர்தலை தீர்மானிக்கப் போவதாக இருக்க போகுது அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்.